यस्याभवत्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचारिपूर्णं स्तम्भेऽवतारस्तमनञ्जनभ्यं लक्ष्मीसूनं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्व्यामोहसैतराणि च नारायणेने अस्मद्गुरोर्भगवतोऽसिदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विद्यां सम्पदां शरणं भवभीतानां शरणः मुनीश्वरः श्रीरङ्गे सयतीन्दुना करुणया सौख्यादिप्रेक्षितं यातश्री नरसिंहकार्यमयि ज्ञान दीक्षान्तिदयादिस्वगुणैः भान्तम् उदाग्रेषं श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरसरविगुणासंजयेन्द्रेण दृष्टं यस्तात्मानन्दसुन्मे नरगतिसर्गयोगिने राज्यं श्रीरङ्गधारि प्रभयति पतेः प्राप्तलक्ष्मीकुसुमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिर्विशेषधारि श्रीरङ्गनाय सर्वोपेतीन्द्रनिष्ठं लक्ष्मीकमणीकपात्रम् श्रीरङ्गवीरपुराशरोपसिद्धं वेदान्तदेशे प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिधरचित्रङ्गपूटाख्यां कारुण्याक्षेणुमेधनिक्षेपतन्यं वेदान्ते वामदूरत्वमिधरचितारङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणादि परमतमव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसरारि सम्यमिवराल्लब्धागमान्तर्देवं श्रीमद्वीरभूतहातिशरदित्पादाय विन्दाश्रयं श्रीमद्वेदवंसदेशेतेः कारुण्यवीक्षास्तदं सेवे रङ्गधुरीनसाधनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसरारियोगित यस्तात्मरक्षाभरणं श्रीमद्रङ्गसरारिविरमुरान् लब्धाहमान्तर्देवं ईर्ष्याढम्बवर्जितं सुगुणैर्भान्तं महत्त्वसदं वन्दे वन्दे श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षाद्यत्रयन्तसारमणवद्ये गुणम्बुदाघ्र्यं नारायण कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथि जयकरम् आश्रयामः येत्याश्रयसन्त्रास ध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः சுவாமி தேவனுடைய சங்கல்ப சூரியன்ற நாடகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல கீழே இந்த நாடகமானது இப்படி கடினமான இருக்குமோ, இதுல வேற சாந்தி ரசம் சொன்னா நிறைய பேர் பார்ப்பாளா மாட்டாளா அப்படின்னா சில சந்தேகங்கள்லாம் இந்த நடிகையானவள் கேட்டுருந்தா, நட்டின்றவள் கேட்டுருந்தா. ஏன்னா இத பார்க்கக்கூடிய வித்வான்கள் ரசிகர்களே அவர்கள்லாம் ரொம்ப ஞானமுடையவர்கள். அதனால அவர்கள் குற்றம் பார்க்கறதுலே இருப்பா. அந்த குற்றம் பார்த்தா அவளை பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றார். உடனே அவர் நான் சூத்திரம் சொல்றேன், அதுக்கு வந்து நீ கவலைப்பட வேண்டாம், இந்த டிராமா அதுக்கு வேண்டிய லட்சணங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த நாடகத்துல, அதனால ஒரு குறவும் இருக்காது. இதுல அதுல வேண்டா அதனால நல்ல புத்தி உடையவர்கள், அதாவது நல்ல புத்தினா ரொம்ப தூய்மையான தெளிவான ஞானத்தை உடையவர்கள், அவர்கள்லாம் அனுபவிக்கும்படியாக இந்த ரசத்தை உடையது இந்த நாடகம். இதெல்லாம் நாம நீங்கள்லாம் நடிகராக இருக்கிறதா இது ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ண அவெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே சொல்லுங்க. ஆக இவர்கள்லாம் பட்சபாதம் இல்லாதவர்கள்,
நம்ம நாடகமும் நடக்கிற இடம் விசேஷமான இடம், அதாவது ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய திவ்ய கஷேத்திரம். அதனால நமக்கு எதை பத்தி கவலை வேண்டாம். அதுவும் இல்லாத இந்த நாடகம் நன்றா இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னா அதுக்கு சாட்சி 14 பேர் இருக்கா அப்படின்றத நேற்று வருஷா சொன்னேன். அதாவது சூரியன், சந்திரன், காற்று, நெருப்பு, பூமி, ஆகாசம், ஜலம், மனசாட்சி, பகல் ராத்திரி, காலை சந்தியாவனம், மாலை சந்தியாவனம், தர்மம், யமன், இவர்கள்லாம் சாட்சியா இருக்கா. அப்படியே பொறாம குணம் இருந்தா கூட இருந்துட்டு போட்டோமே, அவர்களுக்கே இந்த டிராமாவை பார்த்தா நாம பொறாமப்பட்டது தப்பு, அதனால வெட்கப்பட்டு தலைமுடியில் போயிடுவா. அதனால அவள் கூட நம்ம ஆரம்பித்த முதல்ல பார்க்கச்சே அவள் ரொம்ப பொறாம உள்ளவளா தெரியும். ஆனா அதுக்கப்புறம் அவளே மனம் மாறிடுவா அப்படின்னா சொல்லி சொன்ன. அதுக்கு மேல உபவேதம் உதாரதீஸ்வனாம்னா பரத சுச்சீதம் பாவராகதாளம் எம் உதாஹரதி ஸ்ம விஸ்வகுப்தைஹி தத் அபிஜ்ஞைஹி அபகிஷ்கிருதா வயம் ஸ்மஹா. அதனால இந்த நாடகத்தை பரத முனிவர்ன்றத உண்டாகின்ற நாடகக்கலை இவைகள்லாம் உண்டாகின்ற அவர் தான். அதனால இதுக்கு பரதம்னே பேரு. அதனால பரதம் சொன்னா பாவம், ராகம், தாளம் இவையெல்லாம் நிறைஞ்சது. அந்த பாவம்ன்றது சொல்ற பாவஹா அபிநயா, ராகஹா கீதிஹி, தாளம் வாத்தியம். அதனால கதிபய அசூயு ஜனஹேதோஹோ ந வயம் கதாபி பகிஷ்கிருதாக. அதனால இந்த அவ கர்வமா இருக்கா அப்படின்றதுக்காக நம்ம கதிபய அசூயு ஜனஹேதோஹோ ந வயம் அவா இருக்கான்றக்கா அதுக்காக நம்ம நாடகத்தை போடாம இருக்க முடியாது. அதுவும் இல்லாத அந்த பரத முனிவர் நாடகத்துக்கு இலக்கிய வகுப்பு செய்ய அது கந்தர்வ சாஸ்திரம்னு பேரு. அதுலயே மக்களுக்கு ஜனரஞ்சமா இருக்கணும், பொழுதுபோக்கா இருக்கணும், மகிழ்ச்சியாவும் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு அந்த சாஸ்திரம். அதனால அந்த சாஸ்திரத்தை ஒட்டிதான் நாமளும் இந்த நாடகங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஆக அந்த பரத முனிவருடைய வழியிலேயே நம்ம வந்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு இது கவலையே இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே நடி ஆரிய ஏவமேதத்து ததாபி சுத குருகேஷு பகுஷு விருத்தேஷு விதக்தேஷு சித்திரம் கவேஷயஸ்து கதம் அப்பிரமத்தை அஸ்மாபிய பிரதிஜான் நிர்வகணீயன். நீங்க சொல்றது சரி, இந்த சாஸ்திரங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுவா ருச்சி உள்ளவளா இருக்கா. ஆனா சம்பிரதாய அந்த பற்று இல்லாம இருக்காது, சம்பிரதாய விஷயங்கள பற்று இல்லாம இருக்கா. அது அப்படி பற்று சம்பிரதாய விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுல பற்று இதா இருக்காளே அவ இந்த தூஷிக்கிறதுக்கு தோஷத்துக்கே பார்த்துட்டு இருப்பா. அப்படி இருந்துச்சு நம்ம எப்படி கதம் அப்பிரமத்தை அஸ்மாபிய பிரதிஜாத நிர்வகணியம், நாம எப்படி கவனமாக கொஞ்சம் கூட தப்பு இல்லாம நடிக்க முடியும், இந்த நாடகத்தை நடத்த முடியும் அப்படின்னு கேட்கிறார் அந்த நச்சியானவர். உடனே சூத்திரர் சொல்றார், ஐ பரகுண சந்தோஷினி சுதபாகுல்யே தவக்கேயம் ஆஸ்தாக அथवा அவதாரித பரமார்த்தானாமபி அவகத சம்பாதனார்த்தம் உத்தரோத்தரம் பரிபிரஷ்னாக பிரவர்த்தन्ते भवतु नाम विशुद्ध विद्यां तावत् बहुमन्यस्व. சரி, நீ அசாரிட்ட இருக்கிற குணத்தை பார்த்து
நீ சொல்ற எனக்கு அந்த எண்ணம் உண்டு, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து தான். ஆனா நீ வந்து என்னுடைய மனசுல என்ன இருக்குன்னு கேட்குறியா, நீ இந்த கேள்விதான் கேட்கறியா? அதனாலதான் பேர கேள்விகள்லாம் கேட்டுட்டே போயிட்டு இருக்கே. நம்மளை பொறுத்த மட்டும் எந்த விதமான மனசுல கலக்கங்கள் இருக்கக்கூடாது. பரகுண சந்தோஷினி அசாருடைய குணத்துல நீ அவ்வளவு ஈடுபடுற. சுத பாகுலியாவா தவ கேமாஸ்தாக. ஆனால் என்னுடைய மனசுல இருக்கிறதே நீ வந்து என்ன நினைக்கிறது நீ அப்படி கேட்கறியா? அத்தவா அவதாரித அது அத்தவானா இன்னொரு சொல்ற, நாமெல்லாம் அந்த கலையை மதிக்கணும் இல்லையா? நாம இன்னொருத்தரை பத்தியே கவலைப்பட வேண்டியதில்லை. இதுல அதுவும் இல்லாத நன்னா பண்டிதரான நாடகத்தை பார்த்து வந்திருக்கா, அவளை நாம ரொம்ப மதிக்கணும். அப்படி மதிச்சாதான். ஏன் அப்படி சொன்னா, இந்த கலக்கம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, சம்சயம் விபரியம் இதெல்லாம் இருந்தாதான் மனசுல வரும். இந்த சம்சயம்னா என்ன அப்படின்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் சந்தேகம், இதுவா அதுவா அப்படின்னு சந்தேகப்படுறது. விபரியம்னா ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவான்னு நினைக்கிறது விபரியம். அதாவது கயிறு ஒண்ணு இருந்தது, அந்த கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சான். அந்த பாம்புன்னு நினைக்கிறது தப்பு. கயிறை போய் பாம்புன்னு நினைக்க முடியுமா? அதான் விபரியம். ஒரு பூமி வெடிச்சிருந்து, அதாவது தரையெல்லாம் வெடிக்கும் இல்லையோ, அதை வெடிச்ச உடனே அதுல வந்து இது ஒரு சந்தேகம், இது என்ன பள்ளமா இதுவா அப்படின்னு. இது சந்தேகம் வேற, அதனால ரெண்டுமே தப்பு. அதனால ஒருத்தர் அதான் சொல்ற, அதனால பூயசிரபி கலாஹ கலங்கிதாக பிராபிய கச்சித் அபி அபிச்சீயதே சனேஹி ஏகையாபி கலையா விசுத்த யோபி கோபி பஜதே கிரீஷதாம். அதாவது ஒருத்தன் பல சாஸ்திரங்களை கற்றுக்கலாம், அப்படி பல சாஸ்திரங்களை கற்றிருந்தால் கூட தெளிவு இருக்கணும், தெளிவும் ஆழ்ந்த ஞானம் அதில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் கல்வி வந்து முழுமையாகாது. அதே சமயத்துல ஒரு சாஸ்திரம் தான் படிச்சிருக்கான், அந்த சாஸ்திரத்தை ஆனா பூர்ணமா தெரிஞ்சுட்டு இருக்கான், அவன் தான் கதிகாரன். அதனால நீ இதை பத்திலாம் கவலைப்படாத. அதுக்கு மேல சொல்றான், ஏகையாபி கலையா விசித்தையா யோபி கோபி பஜதே கிரீஷதான். இந்த சந்திரன் இருக்க, சந்திரனுக்கு பல கலைகள்லாம் இருக்கு, ஆனா அவங்ககிட்ட ஒரே ஒரு கலங்க இருக்கு. ஏன்னா கிருஷ்ணபக்ஷத்துல அது குறையும். அப்படி அந்த கலங்கம் ஆனா நம்ம வாக்கு இருக்க, இந்த வாக்கு அது கலங்கமே கிடையாது. ஏன்னா அது சுத்தமான அறிவு. அந்த சுத்தமான அறிவுக்கு தான் கொஞ்சம் பிரசித்தி உண்டு. அதுக்கு அந்த வாக்குக்கு ஈசன் யாருன்னா சிவன் அப்படின்னு சொல்றான். அதாவது தெளிஞ்ச ஞானம் போகணும். அந்த பிரம்மா என்ன சிவன் சொல்ற, சிவன் ஏன் வாக்கு ஈசன் சொன்னான்னு சொன்னாங்க, இந்த மந்திராஜப ஸ்தோத்திரம்னு சிவன் பண்ண, அதுல சொல்லச்சே சுவாமி தேசிகன் ருத்ரனை சர்வஜான ருத்ரன்னு சொல்ற. ருத்ரனை போய் ருத்ரன் தெரிஞ்சது சொல்ல மாதிரியா. ஏன்னா எம்பெருமான் அகமபி தேஜாச, நானும் அவர்களுக்கு உங்களை போல நானும் ஒரு தாசன் எம்பெருமானுக்குன்னு சொல்றோம். இந்த ஞானம் தெளிவான ஞானம் வந்தாதான் வரும்.
அதனால அப்படின்னு சொல்லி சாய்க்கிறேன். ததகம் இதானீம், அதுக்கு மேல சொல்றான். ததகம் இதானீம் பராசர பாராசரியாதி பகுமதாம் அபகமுத துர்விநீத ஜனவிருத்திம் அனவரத பரிசித காந்தர்வ வித்யா வினோதன பிரசாதித பரமபுருஷான் பராவரதத்வ யாதாத்மிய வேதினீம் ஏதாம் பரிஷத்தும் ஏகதா நயாமி. இங்க இருக்கிற கூடியிருக்கிற பிரிவோட இருக்கிறத அவெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த நாடகத்தை நான் ஏற்பாடு பண்றேன். இந்த மகான்கள்லாம் எப்படிப்பட்டவர்னா பராசரர், வியாசர் முதலிய மகர்ஷிகளெல்லாம் மதிக்கப்பட்டவர் யாரு? இந்த பரத முனிவன்றவர். இவன் இந்த ஆடியன்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? துர்விநீதன், துர்வின்றது அபமுகத்தம். பகுமதம்னா கௌரிக்கிறது, அபமுகத்தம்னா கௌரிக்க மாட்டா. யாரு அப்படின்னா துர்விநீதன். இந்த கெட்ட ஜனங்களுக்கு துர்விநீத ஜனவிருத்தி, கெட்ட ஜனங்களுடைய செயல்களை ஒரு நாளும் கௌரிக்க மாட்டா. அப்படிப்பட்ட மகான்கள். அது மேல அனவரத பரிசித, எப்ப பார்த்தாலும் காந்தர் வித்யா வினோதன பிரசாதித்த பரமபுருஷான். ஆக அவர்கள்லாம் இந்த காந்தர்வ சாஸ்திரத்தை நன்னா தெரிஞ்சுவா. பராவர தத்துவ யாதாத்ம வேதினி, எது உயர்ந்த தத்துவம் எது தாழ்ந்த தத்துவம் அப்படின்னா தெரிஞ்சுவா. ஏதாம் பரிஷதம் ஏகதா. இப்படிப்பட்ட மகான்கள் பார்க்கக்கூடிய நாடகத்தை அது வேண்டியது ஏற்பாடுனா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொல்லிட்டு பிரஷ்டயம் அஞ்சலின் தத்வா, கையை கூப்பிட்டான். யாரு? சூத்திரதான். பார்த்துட்டு ஆரியமிஷ்டாக, இந்த ஆடியன்ஸை பார்த்து சொல்றான், நாடகத்தை பார்க்க தந்துறாளே அவளை பார்த்து கையை கூப்பிட்டு சொல்றான். விவேக பிராரம்பே விமத மதபங்க பிரயத்தனே முமுக்ஷா சம்சித்தௌ முரமதன யோகே ச சபலே முகாதீன் நிஷ்யாதும் நிபுதமிக நாட்டியே கிருதமுகைः பவதிஸ்தாதவ்யம் பரதமத கௌரயே கௌரேய மதிபிः. நீங்கள்லாம் ரொம்ப வணக்கத்து உரியவர்கள். பரதமுனியினுடைய நாட்டிய சாஸ்திரத்தை பவத்பிஹி பரத மத கௌரயே மதிபிஹி, இந்த பரதமுனியுடைய சாஸ்திரத்துல கரை கண்டவர்கள். இந்த நாட்டு நாடகத்துக்கு 5 அங்கங்கள் வரும், 5 விஷயங்கள். என்ன அப்படின்னு சொன்னா, விவேக பிராரம்பே, இந்த நாடகத்துல முகம், பிரதிமுகம், கர்ப்பம், அவமர்சம், நிர்வகணம்னு 5 விஷயங்கள் இந்த நாடகத்துல இருக்கு. இந்த நாடகத்துல ஆரம்பம்னா என்ன அப்படின்னா, விவேகேந்திர மகாராஜா அவன் இந்த மோட்சத்தை அடைவதற்கு வேண்டியான முயற்சியில் இந்த ஜனங்களை திருத்தி அவர்கள்லாம் மோட்சம் அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி பண்றான். அந்த முயற்சி தான் ஆரம்பம். அதுக்கப்புறம் பிரித்திமுகம்னா என்ன? ஏன்னா 5 விஷயங்கள் சொல்ல முடியும். பிரித்திமுகம்னா என்னன்னாக்க விமத மதபங்க பிரயத்தனே, மற்ற மதங்கள்ல தோஷத்தெல்லாம் காட்டி அதெல்லாம் கண்டிக்கிறது தான் பிரதிமுகம். அதுக்கப்புறம்
அந்த ஜனங்களுக்கு மோட்சத்துல ஆசை வரும்படியா பண்றது இருக்கே அதுதான் கர்ப்பம். அதுக்கப்புறம் அந்த மோட்சத்துக்கு வேண்டிய உபாயத்தை அனுஷ்டிக்கிறது அதுதான் அவமர்ஷம். அதுக்கப்புறம் அந்த பலனை அடையிறது நிர்வகணம். இப்படி 5 விஷயங்களை கொண்டது இந்த நாடகம். அதான் சொல்லு விவேக பிராரம்பே விமத மத பங்க பிரயத்தினே. இதுதான் பிரதிமுகம். முமுக்ஷா அம்ச சித்தோ, அந்த முமுக்கு மோட்சத்தை அடையிறது ஆசை உண்டு பண்றது அதுதான் கர்ப்பம். அப்புறம் முரமதன யோகே, யோகின்னா அதை அடையிறதுக்கு அந்த எம்பெருமான அடைவது. அதுக்கப்புறம் ஷாப்பாலே, அதை அடைவதுக்கு உபாயத்தை பண்றது. பலே, அந்த பலத்தை அடையிறது. இவைகள் எல்லாம் கொண்டதுதான் இந்த நாடகம். முகாதீன் நித்யாதும் நிபுதமிக நாட்டே கிருதமுகைகி பவத்பிகி ஸ்தாத்தவ்யம் பரதமத கௌரேயம் மதிபிகி அப்படின்னு சொன்னார். உடனே இந்த விஷயத்துல நாடகத்துல என்ன இருக்குன்றது விஷயம் சொல்லிட்டேன். சூத்திரன் பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி திரையில நேபத்தியே, திரைக்கு பின்னாடி சமய நேதைஹி பிரயோகைஹி சத்வத சமீமானுஜ்யதோ விதுஷா கிரணேரிவ திவசகிருதः க்ஷிப்யந்தே தாமசாரம்பாः. அதுக்கு மேல இந்த நாடகத்துல நீங்க 10 அங்கங்கள் சொன்ன, ஏன் இப்ப 5 விஷயம் தான் சொல்லிருக்க, 10 அங்கங்கள் இருக்க அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் சொல்லே வரும்போது அது ஆட்சேபங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் நீண்டு போயிடும். ஆக இந்த மோட்சத்துக்கு வேண்டிய தடைகள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த காமம் கர்வம் இவற்றையெல்லாம் கழிக்கணும். அதுக்காக சில விஷயங்கள் அதிகமா சொல்ல வேண்டும். இந்த காமம் எப்படி அடக்கிறது இதெல்லாம் சொல்ல முடியும். ஆக 5-2 அந்த முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற அகங்கார மமகாரங்கள் காமக்ரோதாதிகள் இவைகள்லாம் போகணும்னா அதை பத்தி சொல்றதுக்கு 2 அங்கம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில அதுக்காக 3 அங்கம் அதிகமா போயிடுது. கடைசியில 2 அங்கம் அதிகமா போயிடுது. அது மொத்தம் 5 அங்கங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே தரைக்கு பின்னாடி சமய நேதைஹி பிரயோகைஹி சத்வத சீமாமனுஜ்யதோ விதுஷா கிரணேரிவ திவசகிருதः க்ஷிப்யந்தே தாமசாரம்பாः. இங்க உள்ளுக்குள்ள என்ன ஆயிட்டுருக்குன்னாக்க, எப்படி சூரியனுடைய கிரணங்கள்லாம் இருட்ட போக்கி வெளிச்சத்தை உண்டு வரும், அது மேல இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறவா என்ன பண்றா, அவளுக்கெல்லாம் இவ்வளவு கலக்கங்கள் இருக்கோ இல்லையோ, அவளுக்கு கலக்கங்க இருக்கிறத நடியானவள் சொன்னா. அப்படின்னா உள்ள இருக்கவங்க அதெல்லாம் இருக்குமோ இல்லையோ, அதனால அதெல்லாம் இவ போய் உடனே என்ன பண்றா, இதை சூத்திரா சொல்லிட்டேன், அதனால ஒண்ணு இல்லை நம்ம நாடகத்தை பண்ணலாம் அப்படின்னு அவளுக்குள்ள பேசிட்டு இருக்கா. ஆக அவளுக்கும் அந்த மனசுல இருக்கிற கலக்கங்கள்லாம் போச்சு, அது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்தோஷப்பட்டு சரி அவளும் சித்தமா இருக்கா நாடகத்துக்கு அப்படின்னு சொல்லி சூத்திரதாரர் உடனே சொல்றார், கர்ணந்தத்வா ஆனந்தம். அது உள்ள நடக்கிறத கேட்டு என்ன இவ போய் சொல்லியிருக்கா, நம்ம பயப்பட வேண்டாம் அதெல்லாம் இல்லை நான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவளும் சந்தோஷமா இருந்திருக்கா. உடனே சூத்திரதாரன் காது கொடுத்து கேட்கலாம் உள்ள என்ன நடக்கிறது. ஷா ஆனந்தம், உடனே சந்தோஷத்துல ஆரியே சமயக் அவதாரியதாம் அஸ்வத் விருத்திமாபவர்கி அபவர்கி விருத்திம் ச தந்திரயந்தி எம் ஔத்காதிகி அவபோத்காதிகி கீதிகி அப்படின்னு சொல்ற. அதாவது அந்த பாட்டை கவனி, இது நம்முடைய நாடகத்தை பற்றியும் மோட்சத்தை பற்றிய விஷயத்தையும் சேர்த்து சொல்றது இந்த பாட்டு.
அதனால சமயக் அவதாரியதாம் அஸ்மத் விற்த்திம் அபவர்க்க விற்த்தி அபவர்க்கிக விற்த்திச்ச. அபவர்க்கம்னா மோட்சம், அதையும் சொல்றது, நம்மளுடைய நாடகத்தை பத்தியும் சொல்றது. விற்த்திச்ச தந்திரயந்தி இயம் ஔத்காதிகி. அந்த பாட்டு கீதிகி, கீதினா பாட்டு, இந்த பாட்டு சொல்றது. இந்த விவேகன் அதாவது அவ என்ன பேசுறாங்க, அது எப்படி இருக்குன்னாக்க, விவேகன் ஒரு திடமான எண்ணத்தோட இருக்கான். இந்த நாடகத்துக்குள்ள விரோதிகள்லாம் நம்ம தோக்கிடுவோம். அதனால இந்த நாடகத்துல விரோதியா இருக்கும் யாருன்னா, வில்லன் யாருன்னாக்க அவன் தான் மகாமோகன். இப்போ விவேகன் மகாராஜன், அவனுக்கு எதிரி மகாமோகன். ஆக இவ ரெண்டு பேரும் இப்போ விவேகனுக்கு என்ன வந்துருச்சுனாக்க, மகாமோகன் நம்ம நிச்சயமா ஜெயிக்கலாம் அப்படின்னு அவளுக்குள்ள பேசிட்டு இருக்கா. சரி, நம்ம இந்த நாடகத்தை என்ன பண்ணணும், அதனால அந்த மகாமோகன்லாம் நம்ம நிச்சயம் ஜெயிக்கலாம் அப்படின்னா உடனே ததஸ்ய துர்ஜனம் பிரதிபக்ஷம் ச தூரதிருஷ்டிம் அயம் ஜனஹ விவேக்ஷ மகாமோகம் விஜேதும் பிரபவிஷ்யதः. அதான் அந்த என்ன பேச்சு உள்ள கேட்கறது தெரியுமா இல்லையோ, துர்ஜனம் பிரதிபக்ஷம் ச தூரதிருஷ்டி அயம் ஜனஹ விவேக்ஷ மகாமோகம். அதனால நான் இந்த காமாவை எப்படி நினைக்கிறோம்னு நினைச்சிருந்தோம், அதே மாதிரியே இந்த காமாவனுடைய மெயின் எண்ணமே என்ன அப்படின்னா, விரோதிகளை நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றதுதான் இங்க என்னுடைய எண்ணம். அப்படின்னா கதாநாயகனுடைய விவேகனுடைய எண்ணம் அதுதான் இங்க வெளிப்படுது அந்த பாட்டுல அப்படின்னு சொல்ற. உடனே நேபச்சே திருப்பி அந்த திரைக்குள்ளே ஒரு குரல், கஹா கலுவசௌ குசீலவ குலாங்காரஹ கரதல கலித கடோர மதுர தன்வனி சுரபி சுகுமார சின்ன புங்கே வித்ராசித நிகில வைரி ஜனே மை ஜீவதி சகல சுராசுர முனிமனுஜ சித்தவருத்தி சார்வபௌமஸ்ய துர்மதி சகதர்மச்சாரிணः ரணரங்கம் மகாநாடஸ்ய தேவஸ்ய மகாமோகஸ்ய விவக்ஷணார்ஹம் கிமபி விவக்ஷ சாகசாது ஆசம்சதே. ஒரு குரல் கேட்குறது, யாரா அது? இந்த நடிகர்களுடைய குலத்துக்கே நான் நெருப்பு போலவேன், என்ன கையில உறுதியான கரத்தல கலித்த கடோர மதுர தன்வனி, கையில இரும்பு கரும்புனால வில்லு, அது ரொம்ப உறுதியா இருக்கு. அந்த அதுக்கு அம்பு எதிரானா மென்மையான புஷ்பங்கள், கரும்பு வில்லு உண்மை மிருதுவான புஷ்பங்கள், இதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். அது நான் என்னுடைய விரோதிகள்லாம் நான் அவளை பயமுறுத்துறதுக்காக இந்த வில்லியும் அம்பையும் வச்சுட்டு இருக்கேன். அப்படி வச்சு நான் இங்க இருக்கும்போது சகல சுராசுர முனி மனுஷ தேவர்கள் என்ன, அசுரர்கள் என்ன, முனிவர்கள் என்ன, மனிதர்கள் என்ன, சித்தவிருத்தி சார்வபௌமஸ்ய அவளுடைய சித்தங்கள் மனசுல காம குரோதங்கள்லாம் உண்டு பண்ணக்கூடிய நாயகன் நானு. சார்வபௌமஸ்ய துர்மதி, அவனுக்கு இந்த மன்மதனுக்கு மனைவி யாரா அப்படின்னா மகாராணி. அதாவது இந்திரனுடைய அதாவது காமனுடைய மனைவி
அவ வேற. ஆனா இந்த மகாமோகன் இருக்கானோ இல்லையோ அவனுடைய மனைவி துர்மதி. ஆக துர்மதியினுடைய துர்மதி சகதர்மச்சாரிணி. துர்மதின்றவள் அந்த மகாமோகனுக்கு தர்மச்சாரிணியா இருக்கா. அந்த மகாமோகனுக்கு அவன் இந்த போர்க்களத்தை ஜெயிக்கிறதுக்காக எங்களுக்கெல்லாம் தலைவன் யாரு? மகாமோகன் தான் எங்களுக்கு ராஜா. அவனுக்கு பிடிக்காது இங்க யார் சொல்றா? மகாமோகஸ்ரீ விவக்ஷனார்கம் கிமபி விபக்ஷம். அதாவது அவனுக்கு எதிராக விபக்ஷ காசாத அம்சஸ்தே. யார் இங்க அந்த மகாராஜன் மகாமோகனை பிடிக்காது இங்க யார் பேசிட்டு இருக்காங்க? என்ன இவன் என்ன பண்றாங்க? விவேகனும் சூத்திரதாரியும் என்ன பண்ணிட்டு இருக்கா? நம்ம இந்த எப்படியாவது காமனை நம்ம ஜெயிச்சிடுவோம், அதாவது கெட்டவெல்லாம் ஒழிச்சிடுவோம் அப்படின்னு பேசுவாள்லையோ. இதை கேட்ட உடனே அவன் கத்துறாங்க, யாரு இது? அதனால என்ன சூத்திரன் சொன்னார், சூத்திரன் விவேகனால மகாமோகனை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னா அதை கேட்டு இவ்வளவு பதில். சபைய சம்பிரமம் பரிவிழித்த பச்சன்னு மன்மதி கொஞ்சம் கோபமா கத்தினான், வேகமா கத்தினான். கத்தின உடனே சபைய சம்பிரமம் பரிவிழித்த பச்சன்னு ரொம்ப பயத்தோடையும் பரபரத்தோடையும் திரும்பி பார்த்தா சூத்திரதார். அந்த நட்டி கிட்ட சொல்றான், ஆரியே கோயம் அமர்ஷ சம்பளவாத்து அபியதிக லோகிதாட்சா சசகாய இதை ஏவ அபிவர்த்ததே. ஆஹா கஷ்டம் அவதாரித்தம் அயம் ஹி. யாரு பெண்ணே, யாரு கத்துறது? ரொம்ப செவந்த கண்ணு, என்ன இன்னொருத்தனையும் கூப்பிட்டு இங்க வரனே அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா கஷ்டம். தாட்சா சசகாய இதன்னா இங்க ஏவ அபிவர்த்தது, யார் இங்க வரா? ஆஹா பார்த்த உடனே ஆஹா கஷ்டம் அவதாரிதம் அயம் ஹி. சரி, இப்போ நமக்கு பெரிய ஒரு கஷ்டம். अपवर्ग विरुद्धेषु त्रिषु वर्गेषु तिष्ठतां प्रधान पुरुषार्थस्य पश्चिमस्यादिदैवतम्. பார்த்தா இந்த அபவர்க விரிதேஷு திரிஷு வர்க்கேஷு திஷ்டதாம், இந்த மோட்சத்திற்கு முரணாக, அதாவது தர்ம அர்த்த காமம் மோட்சம் இல்லையா, நாலு விஷயங்கள். அதுல புருஷார்த்தம் தான் மோட்சம்தான் வசதி. அதுக்கு முரணானது இந்த தர்ம அர்த்த காமங்கள்லாம். ஆக இந்த மோட்சத்துக்கு முரணாக அபவர்க விருத்தேஷு திரிஷு வர்க்கேஷு திஷ்டதான், இது மூணும் இப்போ மோட்சத்துக்கு விரோதியா இருக்கு. அப்படி பிரதான புருஷார்த்தஸ்ய பश्चिमस्य அதிதெய்வதம். ஆக இவைகளுக்கு இந்த அந்த காமத்தினுடைய தேவதை தான் அதாவது காமன். மூன்றாவது காமன் இருக்கானே, அவன் காமனுக்கு பிரதான புருஷார்த்தஸ்ய பश्चिमस्य அதிதெய்வதம். பிரதான புருஷார்த்தம் எது? மோட்சம். அந்த மோட்சத்துக்கு விரோதி எது? காமம். காமத்துக்கு அதிசார தேவதை எது? காம தேவதை இல்லையா? இப்போ அவன் தான் வரான். இந்த காமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை பத்தி சொல்றான். இந்த காமன் சாதாரணமா இல்ல. கிஞ்ச அர்த்தாவசேஷித மகேஸ்வர பௌருஷேயம்
வர்க்கம் திருதீயம் அவதீரியதாம் வினேதா ரத்யா சலீல பரிரம்பண லோலகத்யா புஷ்பாயுத புலகிதைஹி புலகிதைக புஜோபைதி. இவன் மன்மதனுடைய சக்தி இருக்க, அது நாம சாதாரண எடை போடக்கூடாது. இந்த பரமேஸ்வரன் இருக்கானே, கிஞ்ச அர்த்தாவசேஷித மகேஸ்வர பௌருஷேயம், இந்த சிவன் இருக்கானே, அந்த சிவனுடைய ஆண்மைய பாதியாக்கிட்டான். ஏன்னா அவன் அந்த புஷ்பத்தினால பானத்தை போட்டு அம்பு சிவன் மேல அம்பதை போட்டோன்னே அவன் உடம்பு ஒரு பாதி பொண்ணுக்கு ஒரு பொம்பளைக்கு ஆகி போச்சு. இவன் அர்த்தநாரீஸ்வரன் பேர் வந்துருது அவனுக்கு. ஏன்னா இந்த மன்மதன தன்னுடைய புஷ்ப அம்புகளால சிவன் மேல செலுத்த அந்த சிவன் அர்த்தநாரீஸ்வரனா. அதுவும் இல்லாத இவன் இங்க காமத்தை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இதெல்லாம் தாண்டிதான் புருஷார்த்தத்துக்கு வரணும், மோட்சத்துக்கு வரணும். அப்போ அந்த காமத்தை தாண்டது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சபலமான புத்தி இருந்ததுன்னா அவனால் நல்ல விஷயத்துல வரவே முடியாது. அப்படி திருத்தீயம் அவதீரியதாம் வினேதா ரத்யா சலீல பரிஹம்பன. அப்படி அந்த காமனுடைய அதிஷ்டான தேவதை இருக்கு யாரு, காமன் மன்மதன். அவன் என்ன பண்றான், அவன் ஒருத்தர் மேல தோல்ல கை போட்டுட்டு அழகா நடந்து வரான். யார் மேல தோல் தெரியுமா, ரத்யா சலீல பரிரம்பண லோகத்யா. சாதாரணமா இருந்தாலே அவன் கருவத்தை விடுவான். இன்னும் அவன் அழகான பொம்னா மனைவி வேற ரத்தி, அவளுடைய தோல் மேல கையை போட்டு அவன் ரொம்ப உற்சாகத்தோட தோல்லாம் பருத்து போடும் இல்லையா, அதாவது 1000 தோளுடையன் சொல்லியா, நல்ல தொழுது நம்முடைய பெருமா அல்லிமாத புல்கனின்னா 1000 தோல் இல்ல, லட்சுமி ஆலயங்களுக்கு பண்ணுவதற்கு அவனுக்கு 1000 தோல் வேண்டியதா இருந்தான். அந்த மாதிரி இந்த காமனுக்கு அந்த ரசியை போட்டு அணைச்சிட்டு வரைஞ்ச உடனே அவனுடைய உடம்பெல்லாம் ரொம்ப பராக்கிரமமா இருக்கான். அதான் சாய்கிற லோலகத்யா புஷ்பாயுத புலகிதைக்கு. அந்த ரொம்ப புல்லரித்தவனாக அவன் வரான். அதனால நாம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போயிடணும். அதுவும் இல்லாத கதிக பயம், யாரு சூத்திர சொல்ற, நம்ம 2 பேரும் இப்ப இந்த இடத்த விட்டு போயிடணும். என்ன காலம், வசந்த காலம். இப்போ கதிக பயம் துரிதம் அபசிருத்திய காலோபன்ன காமோத்சவ விஹார சங்குலே ஜீவலோகே சம்பலித குப்த விருத்தையா சமனந்த கரணீயம் ஆச்சராமஹா. அதனால இவன் மன்மதன் ரத்தியோட வந்துட்டு இருக்கான். ரத்தியோட வந்தானுக்க நாம இந்த காம பூஜை, இந்த வசந்த காலம் இருக்க, அது இந்த காமத்துக்கெல்லாம் ரொம்ப உசத்தியான காலம் அது. அதனால நாம இந்த சீக்கிரம் இங்க போயிட்டு இந்த என்ன அவன் காமனை வந்துட்டானாக்கா அவனுடைய காரியத்தை ஆரம்பிச்சிருவாங்க. உடனே காமனை பார்த்த உடனே எல்லாருக்கும் அவன்கிட்ட ஈடுபாடு வந்துடும். அதனால நாம தலை மறைஞ்சு நின்று மேல்கொண்டு என்ன பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் வெளில போயிட்டா. அதனால இப்போ முதல் ஒரு இது அந்த நாடகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது முதல் கண்டத்துல 2வது காட்சி ஆரம்பம். இப்போ இந்த 2வது காட்சியில இது நிஷ்கிராந்தோ இது பிரஸ்தாவனா, இது தரம் மூடப்பட்டது. இதுதான் முதல் ஆரம்பம். ததா பிரவிசதி வசந்த தத்தஹஸ்தஹ காமஹா. அதுக்கு மேல அந்த காமன், அந்த வசந்த காலத்துக்கு வசந்தன்னு பேர். மன்மதனுக்கு காமன், அந்த காமன்றது தான் மன்மதன், அவனுடைய மனைவி ரச்சி. அப்போ
அந்த ரசியும் மன்மதனும் சேர்ந்து வர காலம் வசந்தன். அந்த காலத்துக்கு வசந்தன் பேர் வச்சுட்டான். ஆக இந்த அந்த குணங்களே மனிதனுடைய குணங்களே மனிதனாக சொல்லப்படுறது. ஆக மன்மதன்னா காமத்தை குறிக்கும், விவேகன்னா நல்ல தெளிஞ்ச ஞானத்தை குறிக்கும், வசந்தன்றது வசந்த காலத்தை குறிக்கும். அதனால இங்க அந்த தகுந்தபடி இந்த வசந்தன்னாக்க உடனே வசந்தன் ஒரு பேர் இருக்கு, அது வசந்த காலம் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த காலத்தை வச்சுக்கணும், அங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வச்சுக்கணும். உடனே காமன் ஆரம்பிக்கிறான். கஹ கல் வித்யாதி புனக படித்துவா, அந்த யாரவன் முன்னாடி சொன்னாலும் இல்லையோ அதே திரும்பி சொல்றான். ரே பரத குலாபம் சொன்னா யாரா அது? இந்த பரத குலத்தையே கிழக்க வந்த கோடாளி காம்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறான். தரணமித மனோஜ குருலதா சாபாஜாம் சரளகிருதே லக்ஷ்யே தாதிருஷ ஸ்நேகதிக்தே குவலயனயனானாம் கூனிதே லோச்சனாஸ்தே சரணேது விவேகः காந்திசீகः. இங்க தரணமித மனோஜ்ஞ பூலதா, அதாவது வளைஞ்சிருக்கு, வளைஞ்சுதானும் கொடி போல இருக்கிற புருவங்கள். அப்புறம் அதான் வில்லு போல வளைஞ்சிருக்கும் அந்த ரெண்டு புருவங்களும். சாபபாஜாம் சரள ஹிருதய லக்ஷ்யே ஸ்நேக திக்தே, அதுவும் இல்லாத அந்த ஸ்திரீகள்லாம் எப்படிப்பட்டவன்னா கடுதநேல் புஷ்பம் போல கண்களை உடையவர்கள் அவெல்லாம். குவள நயனானாம் கூனிதே லோச்சனாஸ்திரே, அப்புறம் லோச்சனாஸ்திரே சரணேது விவேகா காந்திசீகா. அந்த பெண்களுடைய பார்வை இருக்க, அந்த பெண்களுடைய பார்வை, அதாவது அவன் நேரம் எதுவுமே பார்க்க மாட்டான், ஒரு ஓர கண்ணால் தான் பார்ப்பா. அதுவே ஆண்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது பொம்னாடிகள்கிட்ட இருக்கக்கூடியது அப்படின்னு இந்த காமன் வர்ணிக்கிறான். என்னடா இது பரத இந்த நாட்டியத்துல மகாமோகனை ஜெயிக்கலான்னு யாரும் சபதம் போட்டிருக்கானே, நான் உற்றுவன வாழையெல்லாம் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் கூட இருக்கிறவா எல்லாருமே, அதாவது எனக்கு துணையா இருக்கிற ஸ்திரீகள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா? அவ அந்த வில் புருவங்களை, அவ கண் அழகு புருவங்கள், அந்த புன்னெறி, அதாவது புருவங்களுடைய நெறிப்பு, பெருமாளே சிருஷ்டிக்கிட்டேயே பிராட்டியுடைய புருவங்களை கொண்டு, வில் புருவத்தை கொண்டுதான் பெருமாள் சிருஷ்டிக்கிறான்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நான் லோகத்தெல்லாம் லோகத்தை அழிப்பதில்லை, லோகத்தில் இருக்கலாம் இந்த விஷயங்களை ஈடுபடுத்தக்கூடிய சாமர்த்தியம் எங்கிட்ட இருக்கு. அதனால இந்த ஸ்திரீகளுடைய ஓரக்கண் பார்வை இருக்க, அது சொல்றேன். அதனால இங்க உடனே வசந்தன் நினைக்கிறாங்க, ஸ்ரீகள் அங்க வதிக்கிறான். அந்த இடத்துல வசந்தன் சொல்றான், ஸ்வகதம் உற்பத்த மனோரதோயம்
உபசித்த மதோ விஷமபானக. வசந்தன் சொல்றான், வசந்தன் வாயால் மனசுல நினைச்சிருக்கான், ஓஹோ இந்த மண்மன் இருக்கானே அவனுக்கு கொஞ்சம் கர்வம் உண்டு. எதனால கர்வம் உண்டுனாக்க, அவன் இந்த வில்லு வச்சுட்டு இருக்கான், அது மேல அம்புகள்லாம் வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஆசையோ எல்லாரையும் கெடுக்கணும்னு தான் ஆசை. ஆனா வசந்தன் வந்து நல்லவன். இந்த ராஜச அகங்காரம் இருக்கும் இல்லையா, அது தாமசத்துக்கும் தத்துவத்துக்கும் எப்பவுமே துணையா இருக்கும். அதே மாதிரி வசந்தன் என்ன பண்ணலாம், சரீரத்தை விட்டு பிரபத்தி பண்ண ஜீவனை கூட்டு போறாளோ இல்லையோ, அங்க உத்தராயணம் ஆண்டு எல்லாம் வருது. அந்த உத்தராயணம் தான் வசந்தம். இப்போ இவன் காமனோட சேர்ந்திருக்கான். என்ன நல்லவன், ஆனா இப்ப சேர்ந்துருக்கு யாரோட சேர்ந்திருக்கான், வசந்தனோட சேர்ந்திருக்கான். பாத்தியா இந்த மன்மதனுடைய ஆசையை பாத்தியா? அவன் மன்மதன் என்ன சொல்றான், விவேகன் எந்த திசையிலும் போக முடியாது. ஏன்னா விவேகன் வந்து லோகத்தை திருத்தணும்னு பாக்குறான். அப்படி அவன் திருத்த முடியுமா அவனால? நான் எதுக்கு திருத்த முடியுமா அப்படின்னு அவன் கர்வத்தோட பேசுறான். அத பேசுற உடனே வசந்த சிரிச்சுக்கிறான் தனக்குள்ளேயே. பாத்தியா இன்னைக்கு இருக்க கர்வத்தை பாத்தியா? நான் வந்து என்ன ஆதிவாகன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்தை வச்சிருக்கா பெருமாள். இருந்தாலும் நான் இன்னும் இவனோட சேர்ந்திருக்கேன். என்ன இந்த ஜீவர்கள்லாம், அதான் முக்த ஜீவர்கள்லாம் அச்சுராஜி வழியா தான் போகக்கூடியவா. அதனால இந்த வசந்தன் வந்து தனக்குள்ளே நினைக்கிறான், ஆனால் அவனுக்கு இருக்க சேகத்தை விடுவாரு. ஏன்னா இந்த வசந்தன் ஆதிவாகிகர்ல ஒத்தன். ஆதிவாகிகன்னா யாரு, இந்த ஜீவன் சரீரத்தை விட்டு கிளம்பிட்டு ஆதிவாகிகள் மூலியமா தான் போறான். அதுல ஒத்தன் இந்த வசந்தன்றவன். ஆனா இப்ப வந்து மன்மதனோட ஃப்ரெண்ட் அவன். மனசுலயே நினைச்சுனா, மனசுலயே நினைச்சு உற்பத்த மனோரதோயம் உபசித்த மதோ விஷமபானக. எப்படி எவ்வளவு கர்வத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காமன் இது தனக்குள்ளே நினைக்கிறான். இவன் நல்ல மார்க்கத்தை விட்டு வெளியில போயிட்டான், தவறான பாதைக்கு போறான். ஆனா ரொம்ப திமிர் பிடிச்சுவேன். நானும் நல்ல கதியில இந்த ஜீவனில் ஆசம் போற கும்பல்ல சேர்ந்தவன். ஆனா எனக்கு அவனுக்கும் ரொம்ப நாளா, இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா ஒரு ஸ்நேகம் உண்டு. அதனால இத ஒழிக்க முடியும். காதுல வேடுதா? அதனால அது டக்குன்னு விட முடியாது. ஒருத்தரோட பழகிட்டா ரொம்ப முன்ன பின்ன தெரியாம பழகிடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய புத்தி மாறியாதுன்னா அவனை டக்குன்னு விட முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் விட முடியும். அதே மாதிரி இவன் ரொம்ப வருத்தப்படுறான். சரி இருந்தாலும் இந்த அவனுக்கு மனசுக்குள்ள இதை நினைச்சுட்டான். இருந்தாலும் வெளியில இப்போ சொல்றான். உடனே அவன் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி பேசுறான். இப்போ ஷகே மகரத்வஜா சேவமேதர். மகரத்வஜன்னா இந்த மகரத்வஜன்றது அந்த கரும்பு வில். மகரத்வஜத்தை உடையவனே, நீ சொன்னது சரி. அதாவது மகரத்துனா மீன் கொடி சொல்லாத. மீன் கொடி தான் அவனுக்கு ஒரு அடையாளம். ஏவம் ஏத்தது அகம் புனக மகாராஜஸ்ய மகாமகோஸ்ய இந்த காம பண்டிகைன்னு பேரு, காம உற்சவம்னு பேரு இருக்குது. இந்த மகோத்சவத்துக்கு இந்த வசந்த காலத்துல
எல்லாரும் உல்லாசமா இருக்கிறது. இந்த பார்ட்டி எல்லாம் வச்சு கொண்டாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இவன் மன்மதன் அதுல தலைவனா இருக்கான். அப்போ அவன் சொல்றான், சரி ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு மங்களமான நல்ல செய்தியை சொல்றேன் உனக்கு. அகம் புனக மகாராஜசிய மகாமோகசிய மாங்கலிகம் விவேக வித்ராசனம். அதாவது என்ன உற்சவம் தெரியுமா இது? நமக்கெல்லாம் எதிரியா இருக்கக்கூடிய யார் தெரியுமா? விவேகன். விவேக வித்ராசனம். வித்ராசனம் ஓட வைக்கிறது. அவனை இந்த மாதிரி மகோத்சவத்துல, இந்த மாதிரி பெருவிழாவில அந்த விவேகன்லாம் தலையிடாதபடி அவன்லாம் ஓடி போக முடியாத என்ன செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அப்படிப்பட்ட உற்சவத்துல பாவத்கம் மகோத்சவம் பிரகமயாமி, நானும் அவனோட கலந்துக்கிறேன். என்ன பஷ்யத்து பவன், நம்ம நீ வேடிக்கை பாரு அப்படின்னு யார்கிட்ட சொல்றான்? காமன் கிட்ட சொல்றான். உடனே ஒரு பாசுரம், கூடா வேள்ளித சாரு ஹல்லக பர வியாழ பிம்ப லோலம்பகாः கிரீடன் யத்ர ஹிரண்மயானி தததா சிங்காணி சிங்காரிணः தன்வங்கீகர யந்திரண கலா தந்திர க்ஷரத்ரிகா கஸ்தூரி பரிவாக மேதுர மிள ஜம்பாள லம்பாளகாக. அதாவது இப்போ எல்லாரும் என்ன பண்றா, சின்ன சின்ன வயசு பிள்ளைகள் பெண்கள் எல்லாம் கூடி ரொம்ப விளையாடிட்டு இருக்கா. அவளுடைய சூடா வேலித சாரு ஹல்லக பர வியாழம் அவ தலைமுடியில அந்த அந்த காலத்துல சின்னவெல்லாம் கூட குடிமையை தானே வச்சுருக்கா, தலை மாதிரி நிறைய இருக்கும். அந்த செங்கை நீர் ரொம்ப வச்சுருக்கா. அந்த செங்கை நீர் பொருள கிரீடன் யத்ர ஹிரண்மயானி ததஹ சிங்காணி சிங்காரிணஹ, அந்த பூக்கள்ல வண்டுகள்லாம் வச்சுருக்கு. இவன் ரெண்டு பேரும் என்ன பண்ண, இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜலத்தை அடிச்சுப்பா, பீச்சாங்குழல் மாதிரி இருக்கும். அதனால அவ கையில ஒரு துணி பை வச்சுட்டு இருக்கா. அந்த பையில ஜலத்தை ரொம்ப ஜலம்லாம் ரொப்பி வச்சுட்டு இருக்கா. ஒருத்தர் மூஞ்சில அடிப்பா வசந்த காலத்துல. அந்த ஜலங்கள் எப்படி சாதாரண ஜலம் இல்லை, அதுல கஸ்தூரி கலந்த ஜலம். அது அவ பையில வச்சிருப்பா. இந்த சில பசங்க இந்த ஜலம் ஒரு பிளாஸ்டிக் பையில இருக்கும், அதுல ஒரு சின்ன ஓட்டை போட்டு அப்படியே மூஞ்சி ஜலம் அடிப்பான் பசங்க விளையாடுச்சு. அந்த மாதிரி இல்லைன்னா சில சாதாரண ஆத்துல ஏதாவது சின்ன கவர் இருந்ததுனா கூட அந்த சின்ன கவர்ல எடுத்து அந்த பிளாஸ்டிக் கவரை ஓட்ட பண்ணி அதை அடிச்சு விளையாடி இருக்கு. அந்த மாதிரி இவெல்லாம் ஒருத்தர் நோக்கி அந்த இது பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்திரீகள் அந்த ஜலத்தை மேல அடிக்க அதுல கஸ்தூரி கலந்துருக்கோ இல்லையோ, அது கலந்துனா அது புருஷாவுடைய தலையப்பட்டதுன்னா அது அந்த கஸ்தூரி ஜலங்கள்லாம் அவளுடைய தலைமையிற்கு அப்படியே படிக்க போயிடுது. அதனுடைய அது பலபலான்னு இருக்கு. இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அதான் இப்ப ஹோலி பண்டிகைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துல அது காம கலையாட்டம் அத பண்ணிட்டு இருக்கா. அதான் சொல்ற. அப்போ காமன் சொல்றான், சாது வசந்தா விசேஷத்தை ஏத்தது சர்வதா வீத ஏவாசோ விவேக ஹதகः यद् अयम् अवधीरित त्रिविष्ठप विहार कांतारेषु मरुद्वृत्तान्त रिपुः उपान्त भागेषु महोत्सव आरम्भः इगच्छ. उदे कामन சொல்றான், வசந்தா நல்லது நிச்சயமா இந்த நமக்கு எதிரியா இருக்கவன் விவேகன் இருக்கானே, அவன் நிச்சயமா தோத்துருவான். அதுதான் இங்க இந்த நம்மளுடைய நோக்கமும் அதுதான். அதனால்தான் இந்த லோகத்தெல்லாம் தேவர்கள்லாம் விளையாடி மகிழ்ச்சிக்கா பூந்தோட்டங்கள்லாம் வச்சிருப்பா. அதே மாதிரி இந்த காவேரி கரையில நிறைய இடங்கள் அழகா, எவ்வளவு பரந்த பூமி,
மணல் திருத்தம் நிறைய இருக்கு. அதுவும் காவேரி 2 பக்கமும் கரை, நடுவில் காவேரி போயிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் வேணாலும் எவ்வளவு வேணாலும் அங்க ஆனந்தமா தீர்த்தாம இருக்கலாம். பக்கத்திலே ஜலம், தென்றல் காற்று வீசும், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அதனால இங்க அப்படிப்பட்ட இந்த உயர்ந்ததான கேத்திரத்துல இந்த நாடகம், காமனுக்கும் அந்த இடம் உண்டு. நல்ல வாழ்க்கை மட்டும்தான் அந்த ஊர் இருந்தது. இப்ப நமக்கெல்லாம் பின்னால உள்ள தீர்த்தமாட உபயோகப்படுவது அந்த காவேரி தீர்த்தம் தான். இந்த காமவெறி கொண்டவர்கள்லாம் ஏகாந்தமா அதை எடுத்துக்க அதே காவேரி கரை தான் எல்லாத்துக்கும் அது உபயோகப்படுறது. ஆனா அதுக்கு எந்த தோஷம் ஓட்டாது. அப்படியும் அதனுடைய புனிதத்தன்மை இருக்கும். ஆக ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு. சாது வசந்தா சாது விசேஷத்தை சர்வதா விஜித ஏவாசு விவேக ஹதக எதயம் அவதீர்த்த திருவிஷ்டப விகார காந்தாரேகு. விகாரம்னா விளையாடுறது, காம விளையாட்டு. மருத்விருத்தாந்த ரிபோ உபாந்த பாகேஷு மகோத்சவ. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இந்த காமக்களியாட்டம் உற்சவம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் சொல்றான். அந்த விஷயத்த நாளைக்கு பார்ப்போம். அதனால அவெல்லாம் சந்தோஷமா விளையாடின்னு இருக்கா. அந்த விளையாட்டோட இன்னைக்கு முடிப்போம். நாளைக்கு அடுத்தது பார்ப்போம். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த மகாதேசிய ஸ்ரீமதே வேதாந்த பவது வசிஷ்டி நாராயணாரி மகாதேசிய ஸ்ரீமதே லட்சுமி பாதுகா சேவக ஸ்ரீ நாராயண ஸ்ரீமதே வாசிஷ்டி கிருஷ்ணமாரி மகாதேசிய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாத மகாதேசியாய நமஹ.